ஆனால் இந்த இடத்துல நீங்கள் கடை கட்டி கொடுத்ததுக்காக ஜனங்க வந்தாங்கன்னா பிக்கப் ஆகும், வேற ஒன்றும் கிடையாதுங்க சார். நாங்கள் காலகாலமாக இருக்கிறோம் சார். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த ஊர் தான் சார். நாங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இந்த ஊர் தான். ஆனால் அந்த ஊரை விட்டு நாங்கள் வெளியில் போகல. அதனால் இந்த காடு கொடுத்துருக்காங்க, மீன் வியாபாரத்துக்காக இந்த காடு கொடுத்துருக்காங்க. ஆனால் நாங்கள் வெளியில் போய் வியாபாரம் பண்ணோம்னாக்கா இங்கே வியாபாரம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா நாங்கள் வெளியில் போய் போடுவோம், வியாபாரம் பண்ணுவோம். அதை மீறி வீட்டில் தான் இங்கே தான் வியாபாரம் எல்லாமே இங்கே தான். எங்களுக்கு பொழைப்பே இங்கே தான், வாழ்வாதாரமே இங்கே தான். ஆனால் இல்லாதவங்களுக்கெல்லாம் கடை வேணும். ஆனால் இருக்கிறவங்க யாருமே வாழ்க்கையில் யாரும் வாழ்ந்தவங்க கிடையாது சார், சரித்திரமே கிடையாது. ஏன்னா எல்லாமே கையில் கஞ்சி வாங்கி குடிக்கிறவங்க தான் சார். ரெண்டாம் கட்டனுக்கு தான். ஊர் உள்ள வியாபாரம் பண்ணும்போது கொஞ்சத்துக்கு கொஞ்சம் சுமாராக போவோம். ஆனால் அதுக்கு மேல்பட்டு அவ்வளோ ஜனம் நிறைய வராது. மீன் கடை வைக்கிற மாதிரி தான் கட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்காக உங்கள் செயல் எப்படியோ அது எங்களுக்கு தெரியும். எல்லாம் செட் ஆகும். ஆனால் நீங்கள் பார்க்குறீங்களா, அது உங்களுக்கு எங்களுக்கு செட் ஆன மாதிரி தான் இருக்குது. ஆனால் சின்ன சின்னதாக இருக்குதுங்க கடை சின்னதாக இருக்குது. ஆனால் வசதி இல்லை. அதுக்காக தான் பார்க்குறோம் நாங்கள். ஒதுக்கி இருக்கிறாங்க, பேர் எழுதி கொடுத்துருக்கோம், சாந்தி தேவராஜன்ட்டு. அதில் வந்திருக்க வரலையே தெரியல, நீங்கள் தான் பார்க்கணும், பார்த்து லிஸ்ட்டு பார்க்கணும். ஆமாம். அது முடிஞ்ச அளவு தான் சார் பார்க்க முடியும். வாடகை கொடுக்க வேண்டியது தான். கொடுக்காம எப்படி சார் நாங்கள் கடையை ஏற்றுக்க முடியும் சொல்லுங்கள்? வாடகைன்னா மீனுக்கு வியாபாரம் பண்ணுறாங்கனாக்கா அதுக்கு வாடகை கொடுத்து தான் சார் ஆகணும். ஏன்னா கையில் எவ்வளோ வருதோ வருமானம் வருதில்ல, அதில் நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்களோ அவ்வளோத்துக்கு கொடுப்பாங்க, அவ்வளோதான். அப்போ வசதிலாம் பண்ணுறோம். நாங்கள் உங்களுக்கு லைட்டு போட்டு கொடுக்குறோம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா வசதியும் நாங்கள் பண்ணித்தரோம். இங்கே ஷாம்பில் சுத்தம் பண்ணுறதுக்கெல்லாம் ஆள் போட்டு நீங்கள் வரி மாதிரி கட்டுங்க அன்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. ஆனால் எங்ககிட்ட சொல்லலை. கம்மி வாடகை கொடுக்குறோம். இது ரீசனாக கட்சி மூலயமா கட்சிக்காரங்க செய்யதான், காங்கிரஸ் கட்சிக்காரர் செய்யறதான். இதெல்லாம் இந்த ஸ்கீம் எங்களுக்கு செய்து கொடுக்குறாங்க. இது மீன்கார செய்து கொடுத்து அது இப்படியே விட்டா பரவாயில்ல. எங்களுக்கு வரி கட்ட நாங்கள் எப்படி கொடுக்க முடியும்? நஷ்டமாக வர பொருள் இது. எல்லா நேரமே எங்களுக்கு வியாபாரம் கிடைக்காது. புரியுதுங்களா? எப்பா இங்கெல்லாம் நாங்கள் எங்கள் ஊர் திருவிழாவுக்கு மட்டும்தான் நாங்கள் பண்ணிப்போம். நாங்களே கொடுத்து நாங்களே தண்டி நாங்கள் செய்துக்குவோம். இது இதுக்கெல்லாம் வாடகைலாம் கிடையாது. இது வெட்ட வழி தானே, யார் ஒன்றா பிழைக்கிற மாதிரி நாங்கள் இருக்கிறோம். அங்கே கடைலாம் கொடுத்தா பிறகு இவங்க தான் இருக்கணும், நீங்களா இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஆயிடும். அப்போ எப்படி அது சில? ஆமாம், கடை இருக்கு. எப்பா எங்களுக்கு வரிலாம் கேட்டால் எங்களால் போக முடியாது. அப்படி கொஞ்ச நாளைக்கு கடையை கொடுத்துட்டு நீங்கள் போங்க போங்க, இது உங்களுக்கு கடை, உங்களுக்கு சொன்ன கடை, நீங்கள் போங்க. ஆனாக்கா நம்ம மறுபடியும் அந்த வெட்ட வழி தான் நாங்கள் உட்காந்து ஆகணும். இல்லை, இன்னும் டோக்கனே நான் வாங்கலையே, எனக்கு இன்னும் வரல. அந்த பட்டியலில் என் பேர் வந்துச்சு, வந்துருக்குது. டோக்கனு கொடுக்கல. வாடகை அது ரோடுப்பா, மெயின் ரோடு. நான் அது கூட எனக்கு தெரியல. எனக்கு நான் முதல் மந்திரி மாரி அடுக்க தெரியல, எனக்கு தெரியாது. எதுவோ அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ரொம்ப அமௌண்ட்டு கேட்டால் நாங்கள் எங்களால் முடியாது ஐயா. மக்களுங்க வாழ்வாதார இடத்துல ரொம்ப ஒரு நிறைய கேட்கக்கூடாது. உங்களால் முடிஞ்சது நீங்கள் கொஞ்சம் மீனவருக்கு கொஞ்சம் உதவி செய்தால் போதும். எல்லாம் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். யாருக்கும் தெரியாதவங்க கிடையாது. சொல்றது வாழ்றதுக்கு இடம் கொடுக்குறாங்கன்னா யாரும் வேண்டான்னு சொல்ல போறது கிடையாது. எனக்கு கொடுங்க சார்ன்னு தான் சொல்லுவேன். வாழ்றதுக்கு இடம், எனக்கு மீன் விற்கிறதுக்கு சூப்பரா ஆகும், சூப்பரா ஆகும். 1000 கடை இருந்தா கூட அதில் சூப்பரா ஆகும். பொருள் நல்லா இருந்தா வாங்க போறாங்க. மீன் புதுசா இருந்தா யாரும் வானா என்ன போறாங்க? அதெல்லாம் சூப்பரா ஆகும். நான் சொல்றதுதான் உண்மை.